ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் எக் மசாலா ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவையும் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூளை எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணும்போது கலரை கொடுக்கும். காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அடுத்து ஒரு முட்டையை உடைச்சி இதில் நான் ஊற்றிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரையும் நான் சேர்த்துருக்கேன். பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணுறதுனால காரத்தை அதிகமாக கொடுத்துரும். அதனால் 1/4 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு வாட்டரியான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மலாக ஒரு பேஸ்ட் மாதிரி தான் இருக்கணும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சேரு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம மாவு மசாலா எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணுறதுனால உருண்டையாக அங்கங்கே கட்டியாக நின்றுடும். அதனால் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நம்ம ப்ரெட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈக்குவலாக நல்லா அப்ளை ஆகணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இதை ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் ப்ரெட் எடுத்தாலும் ஓகே தான், சாண்ட்விச் ப்ரெட் எடுத்தாலும் ஓகே தான். ஸ்வீட் ப்ரெட் எடுக்கும் போது கொஞ்சம் ஸ்வீட்னஸையும் கூட சேர்ந்து கொடுக்கும். இதுவுமே நல்லா தான் இருக்கும். சாண்ட்விச் ப்ரெட்டுக்குமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ப்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இந்த பட்டரை இந்த ப்ரெட்டு மேலே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நான் இது ஒரு சைடில் மட்டும்தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இன்னொரு சைடு நான் ஸ்ப்ரெட் பண்ணலை. இப்போது ஒரு தோசை கல் எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை இந்த தோசை கல்லில் வச்சிடலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வச்சாச்சு. இப்போ அடுத்த பக்கம் இதே மாதிரி அந்த பேஸ்ட்டை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் இதில் போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு அப்ளை பண்ணும் போதே இன்னொரு சைடும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கார்னர்லெல்லாம் கூட நல்லா ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகணும். அந்த மாதிரி எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெயை மட்டும் ஃபுல்லாக ட்ராப்பாக விட்டுருங்க. இது பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கருகி போன மாதிரி ஆகிடும். அது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி திருப்பி போட்டால் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா ப்ரெட்டு ரோஸ்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இது சர்வ் பண்ணுறதுக்கான கரெக்டான டைமு. ஸோ இது நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணும்போது சாப்பிட நல்லா கிறிஸ்பியாகவும் எம்மியாகவும் இருக்கும். இது நம்ம ரைஸ் ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கிறிஸ்பி தனம் இருக்கும். நல்லாயிருக்கும் ஹாட்டாக சர்வ் பண்ணும்போது.
வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.